அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ10 தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிறது SGA ஸ்கோடா ஷோரூம் கோயம்புத்தூர்ல புதிய ஸ்கோடா குஷாக்கோடைய என்ட்ரி லெவல் பேசிக் மாடல் ஆக்டிவ் வேரியண்டோட ஸ்கோடா குஷாக்கோடைய டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட் மற்றும் மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட் பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்த்தாச்சு. அதனால இன்னைக்கு இந்த பேஸ் மாடல் ஆக்டிவ் வேரியண்ட்ல என்ன ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைனை பற்றி பேச போனால் இந்த ஆக்டிவ் வேரியண்ட்டும் மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்டும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு சேமாக தான் இருக்குது. ஆனால் மெயினான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன் வேரியண்ட்டில் ஆல் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்துச்சு. ஆனால் இந்த பேஸ் ஆக்டிவ் மாடலில் ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் வருது, ஃபாக் லாம்ப்ஸ் இல்லாமல். இந்த பேஸ் லெவல் ஆக்டிவ் வேரியண்ட்லையும் LED DRLs கொடுத்துருக்காங்க வழக்கமாக ஃபாக் லாம்ப்ஸ் இருக்கிற இடத்துல. மற்றபடி அதே கிளாசி பிளாக் சிக்னேச்சர் ஃப்ரண்ட் கிரில் வித் குரோம் சரவுண்ட் மற்றும் அதே டியூவல் டோன் ஃப்ரண்ட் பம்பரும் வருது. ஆனால் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெட்லாம்ப்ஸை தவிர இன்னொரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்ஸ் இந்த பேஸ் மாடலில் கிடையாது. மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்லையும் டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட்லையும் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சின்ன சின்ன வித்தியாசங்களால் இந்த பேஸ் மாடலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த பேஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே பெரிய வித்தியாசம் வீல்ஸ். செகண்ட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்டில் 16 இன்ச் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க. ஆனால் இந்த பேஸ் லெவல் ஆக்டிவ் வேரியண்ட்டில் 16 இன்ச் ஸ்டீல் ரிம் வித் ஃபுல் வீல் கவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வீல் கவரோட டிசைன் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது, கிளாஸியாக இருக்குது. இந்த பேஸ் மாடல்லையும் பார்த்தீங்கன்னா ஆல் ரவுண்ட் பாடி கிளாடிங் ஸ்டாண்டர்டாக வருது. பியானோ பிளாக் மற்றும் குரோம் ஃபினிஷோட வர இந்த ஸ்கோடா பேட்ஜிங் ஃப்ரண்ட் ஃபெண்டர்ஸில் எல்லா வேரியன்ட்ஸ்லுமே ஸ்டாண்டர்டாக வருது. மேலும் இந்த பேசிக் மாடல்லையும் கூட பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் மற்றும் பாடி கலர்ட் ORVMஸும் வந்துடுது. என்னதான் இது பேசிக் மாடலாக இருந்தாலும் இந்த கார்பன் ஸ்டீல் கலரில் பார்க்கறதுக்கு ஸ்கோடா குஷாக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஆக்டிவ் வேரியண்ட் ஒரு பேசிக் மாடலாக இருந்தாலும் பிளாக் ஃபினிஷ்ட் அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே இருக்கிற ஆம்பிஷன் மற்றும் ஸ்டைல் வேரியன்ட்ஸ்க்கு சில்வர் ஃபினிஷ் அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடை நோக்கி வந்தீங்கன்னா பார்த்த உடனே இந்த பேசிக் மாடலை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்டை போலவே தான் இருக்குது இந்த ரியர் ப்ரொஃபைலோடைய ஃபீச்சர்ஸ் மற்றும் லுக். சைட் ப்ரொஃபைலை பார்த்த உடனே அலாய்ஸ் இல்லாமல் இருக்கிற இந்த பேசிக் மாடலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பேக் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சிக்னிஃபிகண்ட்டான ஃபீச்சர் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேசிக் ஆக்டிவ் வேரியண்ட்டில் ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் மற்றும் டிஃபாகர் வரது கிடையாது. அண்ட் எஸ் இந்த பேசிக் ஆக்டிவ் வேரியண்ட்டுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் கிடையாது. தென் மூணாவது வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியர் பம்பரில் சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட் கிடையாது, பிளாக் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட் தான் வருது. கடைசியாக நாலாவது வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா LED டெயில் லேம்ப்ஸோடைய டிசைன் கொஞ்சம் ஆர்டினரியாக இருக்குது. அதே டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட்டில் கிறிஸ்டலைன் டிசைனோட வரும். கடைசியாக ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் மவுண்டட் ஆண்டனா இந்த வண்டியில் இருக்குது, ஆனால் ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடையாது. இப்போ நம்ம இந்த ஸ்கோடா குஷாக் ஆக்டிவ் பேஸ் மாடலுக்கு உள்ளே போய் பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கிறது புதிய ஸ்கோடா குஷாக்கினுடைய பேஸ் லெவல் ஆக்டிவ் வேரியண்ட்டுக்கு உள்ள. ஸோ டேஷ்போர்டுடைய ஓவரால் லுக்கு இதுதான். பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ், நிறைய ஃபினிஷிங், டெக்ஸ்சர்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே மாறும். ஸ்டார்டிங்கில் பேச போனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா எந்த விதமான குரோம் ஃபினிஷும் கிடையாது, மெட்டல் ஃபினிஷும் கிடையாது. மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்ல இங்கே பிரஷ்ட் அலுமினியம் மெட்டல் ஃபினிஷ் மாதிரி ஒன்று பார்த்துருப்பீங்க. பட் இந்த பேஸ் லெவல் மாடல் அது கூட கிடையாது. பிளாக் டெக்ஸ்சர்ட் பிளாஸ்டிக் மட்டும்தான் வருது. மேலும் இங்கே ஸ்கோடா பிராண்டிங் ஸ்டாண்டர்டாக வருது. அதே பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ்லையும் எந்த விதமான குரோம் ஃபினிஷோ டச்சும் கிடையாது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நாப்ல மட்டும்தான் குரோம் ஃபினிஷ் வருது, அதை தவிர வேற எங்கேயுமே குரோம் பார்க்க முடியாது. தென் இந்த பீம்லையும் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் மட்டும்தான் வருது, குரோம் ஃபினிஷ் கிடையாது. அதே மாதிரி டோர் ஹேண்டில்ஸும் மெட்டல் கிடையாது, இது பிளாக் பிளாஸ்டிக் மட்டும்தான். அப்படி இருந்தாலுமே குவாலிட்டியாக தான் இருக்கு. ஆனால் எந்த விதமான ஒரு டெக்கரேட்டிவ் மெட்டீரியலும் கிடையாது, பிளைன் பிளாக் மட்டும்தான். இப்போ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டீரிங் வீல் அதே தான், ஆனால் லெதர் ஃபினிஷ் கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான டெக்ஸ்சர்ஸ் மர்ஜ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபரேட்டட் ஃபினிஷ் மேலே வருது, இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நார்மலான ரப்பரைஸ்டு ஃபினிஷ் மட்டும்தான் வருது. தென் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இந்த ஸ்டீரிங் வீல் பேசிக் மாடல்லையும் கூட. அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடில் இருக்கிற பட்டன்ஸும் லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டன்ஸும் சேம் தான். ரைட் சைடில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட். தென் லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ். இது எல்லாமே சேம் தான், ஆனால் லெதர் ரேப் மட்டும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே இங்கே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் வரும், மீதி எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே வித் குரோம் அவுட்லைனிங். பட் இந்த பேஸ் லெவல் ஆக்டிவ் வேரியண்ட்ல அது கிடையாது. அதே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். மற்ற ஆம்பிஷன் மற்றும் ஸ்டைல் வேரியன்ட்ஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு பேசிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். 3 ட்ரிப் மீட்டர்ஸ் வருது. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 3 விதமான ட்ரிப் மீட்டர்ஸ் இருக்குது. 3 லெவலாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் ஸ்டாண்டர்ட் தான். டிஸ்டன்ஸ் டு எம்டி, ரேஞ்ச், அந்த மாதிரி பல விஷயங்கள் காட்டுது. இங்கே என்ஜின் டெம்பரேச்சர் கேஜ் இருக்குது. அதே கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜும் இருக்குது. ஸ்பீடோமீட்டர், டாகோமீட்டர். ஸோ ஓவரால் ரொம்ப சிம்பிளான டிஸ்பிளே. TFT டிஸ்பிளே கிடையாது இது. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு பேசிக் லெவலான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். எல்லா அத்தியாவசியமான விஷயங்கள் இருக்குது, ஆனாலும் அந்த மிட் லெவல் மற்றும் டாப் அண்ட் வேரியன்ட்ஸோட அந்த குவாலிட்டி இதில் கிடையாது. மீதி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த வேரியண்ட்ல கிடையாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா
ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப்ஸும் கிடையாது, அதுக்கான கண்ட்ரோல்ஸும் இல்லை. ஆனால் நார்மலான ஹெட் லேம்ப்ஸ் எப்பவும் போல் வந்துடுது. பட் நார்மலான ஹெட் லேம்ப்ஸும் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப்ஸ் மட்டும்தான் வரும். அதே சமயம் ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங்கும் இந்த பேசிக் மாடலில் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. 2 சாவியுமே சேம் தான். ஸோ 2 சாவிக்குமே ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் பட்டன்ஸும் பூட் ஓப்பனிங் பட்டனும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது வித் ஃபிளிப் கீ. தென் மெயினான வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சென்டர் கன்சோலில் தான் வரும். ஏன்னா ஆம்பிஷன் வேரியண்ட்லையும் ஸ்டைல் வேரியண்ட்லையும் பெரிய சைஸ் 10 inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வந்தது. பட் இந்த ஆக்டிவ் வேரியண்ட்டில் 8 inch டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான் வருது. அந்த அளவுக்கு குவாலிட்டியான அவ்வளோ ரெஸ்பான்சிவான சிஸ்டம் இல்லை இது. பட் அப்படி இருந்தாலுமே ஸ்டாண்டர்டாக ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே தந்துடுறாங்க. மற்றும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, எஃப்எம் ரேடியோ இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவா இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எங்கேயுமே கிடையாது இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமுக்காக. இந்த பட்டன்ஸ் எல்லாமே இந்த டிஸ்பிளேக்குள்ளேயே இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணும்போது அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமுக்கு வாய்ஸ் கமாண்ட்ஸும் கிடையாது. ஆனால் ஓகே, போதுமான அளவுக்கு இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வரதுனால கன்வீனியன்ஸும் நல்லா இருக்கும். ஆனால் இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் டிஸ்பிளேயும் கிடையாது, கேமரா டிஸ்பிளேயும் கிடையாது. மேலும் ரிவர்ஸ் அப்படின்னு பேச போனால் கியர் லீவர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ஃபினிஷ், ஒரு சில்வர் ஃபினிஷும் கியர் லீவரில் வரது கிடையாது. வெறும் ஒரு குரோம் அவுட்லைனிங் மட்டும்தான் வருது. ஸோ கியர் லீவருக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடையாது. இந்த பேஸ் லெவல் மாடலுக்கு மேனுவல் ஏசி தான். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கன்சோல் இது. 3 ரோட்டரி நாப்ஸ், 1 ஃபேன் ஸ்பீடுக்கு, 1 டெம்பரேச்சருக்கு, 1 வந்து டைரக்ஷனல் ஃப்ளோக்கு, அவ்வளவுதான். மற்றும் 2 பட்டன்ஸ் இருக்கு, இன்டர்னல் சர்க்குலேஷன், ஏசி ஆன் பண்றதுக்கு. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஏசி கன்சோல் இது. ஈஸியாக யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடையாது. இன்னொரு பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்ல போனா இஎஸ்பிக்கான பட்டன் டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட்லயும் மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்லயும் இந்த டச் ஸ்கிரீன் சிஸ்டம்லயே டிஜிட்டல் பட்டனா கொடுத்தாங்க. பட் இந்த ஆக்டிவ் பேசிக் மாடல்ல மட்டும்தான் ஒரு பிசிக்கல் பட்டனா கொடுத்துருக்காங்க. இஎஸ்பியை நீங்க டக்குன்னு இந்த பட்டனை அழுத்தி ஆஃப் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஆஃப், ஆன், இது ஆஃப்ல இருக்கு, இப்போ ஆன். ஸோ ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பேஸ் லெவல் ஆக்டிவ் வேரியண்ட்ல மட்டும்தான் ஒரு பிசிக்கல் பட்டனாக வருது இஎஸ்பிக்காக. மற்றபடி இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் எல்லாமே சேம் தான். இங்கே ரப்பரைஸ்டு பெரிய ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்கு இந்த இடத்துல. ஆனால் எந்த விதமான யூஎஸ்பி போர்ட்ஸோ எதுவுமே தரல. ஆக்சுவலான ஒரே ஒரு யூஎஸ்பி போர்ட், நார்மல் யூஎஸ்பி போர்ட் இங்கே தான் இருக்கு டச் ஸ்கிரீன் சிஸ்டமுக்கு கீழே. இந்த பேஸ் லெவல் ஆக்டிவ் வேரியண்ட்ல மட்டும்தான் இந்த நார்மலான யூஎஸ்பி போர்ட்டை பார்க்கலாம். ஆம்பிஷன் மற்றும் டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட்ஸ்ல சி டைப் யூஎஸ்பி போர்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். மற்றபடி க்ளவ் பாக்ஸ் அதே ஸ்டாண்டர்ட் சைஸ் தான், ஆனால் கூலிங் ஃபங்க்ஷன் கிடையாது. மேலும் இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் இந்த பேசிக் மாடல்லையும் ஸ்டாண்டர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது, ஃபேப்ரிக் ஃபினிஷோட வருது. மேலும் உள்ள ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர்ஸ், இந்த கிரிப்பியான கப் ஹோல்டர்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே. மற்றும் பெரிய சைஸ் பாட்டில் ஹோல்டர்ஸும் இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் மாடலில் அந்த பேண்ட் கிடையாது. இந்த உங்கள் டாக்குமெண்ட்ஸையோ பேப்பர்ஸையோ டைட்டாக பிடிக்கிறதுக்காக பேண்ட் கொடுக்கல. மீதி எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே இருக்கு. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சீட்ஸுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது ஒரு பேசிக்கான ஃபேப்ரிக் சீட்ஸு. ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை, அந்த அளவுக்கு கொஞ்சம் ரஃபாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக இல்லை. பட் அப்படி இருந்தாலுமே இதுக்கு மேலே எப்படியும் நீங்கள் சீட் கவர் போடுவீங்க. ஸோ அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை விட பெட்டராக ஃபீல் ஆகும். ஆனால் சீட்ஸ் அப்படின்னு பேச போனால் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பேஸ் லெவல் ஆக்டிவ் வேரியண்ட்லையும் ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃபீச்சர், ரொம்பவே நல்ல ஃபீச்சர். தென் டிரைவர் சைடு அப்படின்னு பேச போனால் ஆல் 4 பவர் விண்டோஸ் எல்லாருக்குமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஆனால் டிரைவர் விண்டோவுக்கும் பார்த்தீங்கன்னா 1 டச் அப் மற்றும் 1 டச் டவுன் ஃபங்க்ஷன் கிடையாது. மேலும் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் ORVMs இருக்கு. ஆனால் எலக்ட்ரானிக்லி ஃபோல்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. இது அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான். ஸோ மேனுவலாக தான் நீங்கள் மடக்கணும் மிரர்ஸை பொறுத்த வரைக்கும். தென் ரூஃபை நோக்கி வந்தோம்னா ஆட்டோ டிமிங் IRVM டாப் அண்ட் மாடலில் மட்டும்தான் வரும். பேஸ் லெவல் ஆக்டிவ்லையும் மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்லையும் மேனுவல் சுவிட்ச் தான் வருது டே நைட் மோடுக்காக. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் LED கேபின் லைட்ஸ் எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக வந்துருது, இன்க்ளூடிங் இந்த பேசிக் மாடல். ஸோ ஃப்ரண்ட்ல இருந்துக்கிட்டே நீங்கள் பேக் சீட்டுக்கான லைட்ஸையும் நீங்கள் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஒரு கன்வீனியன்ட்டான இன்டெலிஜென்ட்டான ஃபீச்சர் இது எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் சன்கிளாஸ் ஹோல்டர் கிடையாது. எலக்ட்ரானிக் சன் ரூஃப் அஃப்கோர்ஸ் ஸ்டைல் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. அதே சமயம் வேனிட்டி மிரர் ஆனால் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக வருது பேசஞ்சர் சைடுக்கான சன்வைசரில். ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் இவ்வளவுதான். இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு போய் மீதி ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கோடா குஷாக்கினுடைய பேஸ் லெவல் ஆக்டிவ் வேரியண்ட்டோடைய டேஷ்போர்ட் வியூ இதுதான் பேக் சீட்லேருந்து. ஸோ இமீடியட்டாக டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட்டுக்கும் ஆம்பிஷன் வேரியண்ட்டுக்கும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பேஸ் லெவல் மாடலில் எந்த விதமான பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷ், குரோம் ஃபினிஷ் எதுவுமே கிடையாது. பார்க்கறதுக்கு ரொம்பவே பேசிக்காக தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு ஆல் பிளாக் கேபின் மாதிரி தான் இருக்கு. எக்ஸப்ட் ஃபார் இந்த கீழே கிரே ஃபினிஷ் வருது. அதை தவிர
எந்த விதமான டெக்கரேட்டிவ் குரோம் ஃபினிஷோ எதுவுமே கிடையாது. ஆனால் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஏராளமான ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் தராங்க இந்த பேசிக் மாடலில் கூட. ஸோ அது ஒரு ரொம்பவே பெரிய ப்ளஸ். பேக் சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சீட் கம்ஃபர்ட் ஸ்பேஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி அவுட் சைட் பேசஞ்சர்ஸுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. சென்டரில் உட்காரவங்களுக்கும் போதுமான அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது. சீட்ஸ் அஃப்கோர்ஸ் நான் முன்ன சொன்னது போலவே கொஞ்சம் ரஃபான ஃபேப்ரிக் தான். இதுக்கு மேலே கண்டிப்பாக எப்படியும் சீட் கவர் போடத்தான் போகிறீங்க. ஸோ அப்படி இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஆகிரும். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே 3 பேக் சீட் பேசஞ்சர்ஸுக்குமே அட்ஜஸ்டபிள் இண்டிவிஜுவல் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேசிக் மாடல்லையும் கூட மிட் பேசஞ்சருக்கு ஒரு ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ஒரு லேப் பெல்ட் மட்டும் கொடுக்காம ஒரு ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிறைய காஸ்ட்லியான எஸ்யூவிஸ் கூட இந்த மாதிரி ஃபீச்சர் கிடையாது. பட் ஸ்கோடா குஷாக்கினுடைய பேசிக் மாடலுக்கு கூட இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெரிய ப்ளஸ். ஆனால் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் இந்த பேசிக் மாடலை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இது ஒரு பிளெயினான பேக் ரெஸ்ட் மட்டும்தான். ஸோ நடுவில் உட்கார்றவங்க இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு வைங்களேன் இந்த ஆம்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அவ்வளோதான். மற்றபடி ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்ட். அது தவிர ரியர் ஏசி வென்ட்ஸும் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக வருது. ரொம்பவே பெரிய அட்வான்டேஜ் இது. எஸ்பெஷலி இந்தியாவில் அதுவும் இவ்வளோ வெயிலில் ரியர் ஏசி வென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். சூப்பர். ஆனால் இங்கே பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு எந்த விதமான சார்ஜிங் ஃபெசிலிட்டியோ சார்ஜிங் சாக்கெட்டோ கிடையாது. மேலும் இன்னொரு நல்ல டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டோர்ஸுக்குமே இந்த பேஸ் லெவல் மாடலில் கூட சாஃப்ட் ஃபேப்ரிக் ஃபினிஷ் வந்துடுது ஆம்ரெஸ்ட்டில். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்க போகுது. மற்றபடி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரூஃபில் இந்த எல்இடி கேபின் லைட்டிங் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஸ்கோடா குஷாக்கினுடைய பேசிக் ஆக்டிவ் மாடலுடைய ஃபீச்சர்ஸ் மற்றும் பேக் சீட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம டிக்கி ஸ்பேஸை திறந்து பார்ப்போம். மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட் போலவே இந்த பேஸ் மாடல்லையும் ரிமோட் பூட் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் இருக்கு. கீ ஃபாப்ல இருக்கிற சென்டர் பட்டனை பிரஸ் பண்ணா பூட் ஓப்பன் ஆகிடும். ஆனால் எந்த வேரியண்ட்லையுமே பூட் கெப்பாசிட்டிக்கு மாற்றம் கிடையாது. 385 லிட்டர் மேக்ஸிமம் லக்கேஜ் கெப்பாசிட்டி வருது. ஆனால் இந்த பேஸ் மாடலில் பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூட்டுக்கு பார்சல் ட்ரே வரது கிடையாது. அதை தவிர மீதி வித்தியாசங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன் மற்றும் ஸ்டைல் வேரியன்ட்ஸில் 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் இருந்தது. ஆனால் இந்த பேஸ் மாடலில் ஒரு ஃபுல் 100% யூனிட்டாக தான் ஃபோல்டு பண்ண முடியும். அப்படி பேக் சீட்ஸை ஃபோல்டு பண்ணால் உங்களுடைய ஹவுஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஆனாலும் இந்த பூட் ஃப்ளோர் ஒரு ஃப்ளாட்டான லோடிங் பே கிடையாது. பெரிய அளவில் ஒரு ஸ்டெப் இருக்குது. இந்த ஒரு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் இந்த பூட்டில் இந்த பேசிக் மாடல்லையும் ஒரு பூட் லேம்ப் கொடுத்துருக்காங்க 2 பேக் ஹுக்ஸோட சேர்த்து. பூட் ஃப்ளோரை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க மிட் லெவல் ஆம்பிஷன் வேரியண்ட்டை போலவே. ஓவரால் இந்த பேசிக் மாடலையும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகாலிட்டி மற்றும் ஃபங்க்ஷனாலிட்டியில் பெரிய காம்ப்ரமைஸ் எதுவும் பண்ணல. மைனரான ஃபீச்சர்ஸில் மட்டும்தான் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆக்டிவ் வேரியண்ட்டோட விலை மற்றும் வேல்யூ பற்றி பேசுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புதிய ஸ்கோடா குஷாக்கினுடைய பேஸ் லெவல் ஆக்டிவ் வேரியண்ட். என்னதான் இது பேஸ் மாடலாக இருந்தாலும் அத்தியாவசியமான எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட், ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் மற்றும் ரியர் ஏசி வென்ட்ஸ் போன்ற கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. மேலும் சேஃப்டிலையும் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்த பேசிக் மாடலில் இருந்தே 3 அட்ஜஸ்டபிள் ரியர் ஹெட்ரெஸ்ட் வித் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மற்றும் ரிமோட் லாக்கிங் சிஸ்டம் அவைலபிளாக இருக்குது. என்னைய கேட்டால் இந்த விலையில் இந்த பேசிக் லெவல் ஆக்டிவ் வேரியண்ட் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி டீல்னு சொல்லுவேன். ஸ்கோடா குஷாக்கினுடைய பேஸ் வேரியண்ட்டை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.